ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சம்மர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அடுப்புலேயே வைக்காமல் ஜவ்வரிசி வத்தல் எப்படி பண்ணலாங்க தான் பார்க்கலாம். நான் இப்போ எடுத்துருக்க கப்புக்கு 2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க. இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் ஊறட்டும். சாயந்தரமே ஊற வச்சிட்டோம். இதை தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 3ங்கிற அளவுக்கு 6 கப்பு தண்ணியை நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா உதுத்து விட்டுக்கலாம். கட்டியாக இருக்கும், அதனால் நல்லா உதுத்து விட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. ஏன்னா கட்டி விழுகாமல் இருக்கணும், அதனால் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இதோட காரத்துக்கு ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாவை இதோட சேர்த்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுங்க. நைட்டு ஃபுல்லும் இப்படியே இதிலேயே ஊறட்டும். ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி நல்லாவே வெந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஏற்கனவே நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அது இல்லாமல் நைட்டு ஃபுல்லும் பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் ஊறி இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சணுங்கிறது அவசியமே இல்லைங்க. ஏன்னா ஏற்கனவே சுடு தண்ணியில் தான் ஊறி இருக்குது. நீங்கள் பாருங்கள், எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா சூப்பராக நல்லா இருக்குது பாருங்கள் மாவு பார்க்குறக்கே. இதோட ஆட் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் காஞ்ச மிளகாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு காஞ்ச மிளகாய் வேணால் யூஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நாங்கள் தண்ணி வத்தல் தான் ஊற்ற போகிறோம். ரொம்ப கட்டியாக இருந்துச்சு அப்படிங்கிறனால 1 கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச ஜவ்வரிசியை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம இன்க்ரீடியன்ஸு இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி வத்தல் தான் நாங்கள் ஊற்ற போகிறோம், அதனால் அதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. நல்லா நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அப்படி இல்லை கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஊற்றிடலாம் நம்ம. சப்போஸ் உங்களுக்கு கட்டியாக நம்ம வத்தல் ஊற்றணும் அப்படின்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு ஸ்டவ்வில் தண்ணி வச்சு அரைச்ச ஜவ்வரிசியை அதோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு கட்டியாயிரும். ஸோ நாங்கள் ஊற்றிட்டு இருக்கும்போதே எங்களோட பாப்பாவும் வந்துட்டா அவங்களும் ஊற்றுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துடலாம். சிம்பிளான மெத்தடு தாங்க. நம்ம அடுப்புலையே வைக்காமல் நல்லா சூப்பராக வெறும் தண்ணியை காய வச்சு அதுலேயே ஜவ்வரிசியை ஊற வச்சு அரைச்சி அந்த மாதிரி தான் பண்ணோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. கவரில் ஊற்றுனனால அப்படியே வந்துருச்சுங்க. நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கையில் தள்ளினாலே அப்படியே வந்துருச்சுங்க. நம்ம அப்படி எடுக்கணும்னு கூட இல்லை, தள்ளினாலே அப்படியே வந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதை போய் மேலே எடுத்துகிட்டு போய் காய போட்டுடலாங்க. நாங்கள் போடும்போது என்னமோ வெயில் அடிச்சதுங்க. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மழை சடன்னு பெஞ்சிருச்சு. போய் எடுக்கிறதுக்குள்ளே மழையில் வத்தல் நனைஞ்சிருச்சு. காலையில் எப்படி கொஞ்சம் காஞ்சிருந்துச்சிங்களா, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா நனைஞ்சிருச்சு. மழை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. திடீர்னு பார்த்தா மழை வந்துருச்சு. ஸோ அதனால் வேறு ஒரு வேஷ்டியில் போட்டுட்டு அப்புறமா அடுத்த நாள் காலையில் வெயில் அடித்ததே கொண்டு போய் போட்டுருவோங்க. நல்லா காஞ்சிருச்சு. நல்லா கண்ணாடி மாதிரி இருந்துச்சுங்க. இது இப்போ பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா டேஸ்டியாகவும் இருந்தது. ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். அதனால் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.